வாங்க இன்றைக்கி மீன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பத்தை வச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 கரண்டி கடுகு, 10 பல் பூண்டு நல்லா பொடியை நறுக்கி போட்டுக்குங்க. பல்லாரி வெங்காயம் 2, கருகாப்புல் இது நல்லா செவக்கணும். சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி சிறிதளவு, உப்பு போட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் வெங்காயத்தை வணக்கணும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த பின்னால் இப்போ வறுத்து வச்ச மீனெல்லாம் இதில் ஒரு 4 பீஸு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் லேசாக கொதிக்கிட்டு நீங்கள் மிளகாட்டி வைக்கிறத விட இப்படி வறுத்த மீனை இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மறுபடி திருப்பி போடுங்க. இதுவும் கொஞ்சம் வேகிட்டு வறுத்து வச்சு போட்டால் மீன் கரையாது. நீங்கள் எடுத்து செய்கிற மீன் சாயந்தரம் மிச்சமானாங்க கூட வரன்னு இருக்குது. அதுக்கு இப்படி தொக்கு மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இதுக்கு தக்காளி ஓடல, அதுக்கு போல் எலுமிச்சை போல் அரை மூடி நீங்கள் புளிஞ்சுக்கும். புளிப்புக்கு நல்லா இருக்குது. கொத்தமல்லி தழை போட்டு இது சூப்பராக இருக்குது. சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாம். வேறு லெவல். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள்.